சத்யா, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையவே நீங்க கல்யாணம் பண்ணிக்காங்க சத்யா. சத்யா, சத்யா, சத்யாமா, என்னவ சத்யா? ஆமா, என்னடி கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு எங்கேயும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. என்னமோ கண்ணெல்லாம் வீங்கி கிடக்கு, அழுதியா? சேச்சே, நான் ஏன் அழுவ போகிறேன்? ஆமாம், எங்கே போயிட்டு வந்த? காலேஜுக்கா? எதுக்கு? அம்மா, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கவ காலேஜுக்கு தானேம்மா போவா? ஓ வேலை விஷயமா போனியா? ஆமாம்மா. ஏன் கேட்குற? இல்லை, அந்த பையன்கிட்ட தான் எதுவும் கேட்க போனியோன்னு நினச்சேன். அதுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேம்மா. ஆனால் அவர் என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வையி, நீ சீக்கிரமாகவே அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன். அப்பா 1 வீக் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளார ஆதி மனசு மாறாதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மாறும்ன்ற நம்பிக்கையில் இருக்கேன். அப்படி மாறும்போது நான் வேற ஒருத்தருக்கு மனைவி ஆயிடக்கூடாது பாரு. அதனால தான்மா உங்ககிட்ட நான் மறைக்கிறேன். மற்றபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லைம்மா. ஏய் சத்தியா. ஆமாம். என்னடி என்னையவே பேந்து பார்க்குற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதாம்மா பார்த்தேன். ஏம்மா, என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பின்ன மூத்த பிள்ளை நீனு, உன்னைய பிடிக்காம இருக்குமா? நீனா எனக்கு உசுரு. நிஜமாவாம்மா? ஆமாடி தங்கம், நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பாக ஆதி உன் லவ்வை எடுத்துப்பான். இன்னும் 1 வாரம் டைம் இருக்குல்ல, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாரு. அம்மா அழாதம்மா, நீ அழுதா அம்மா மனசு தாங்குமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்காக நீ 2 வருஷம் காத்துக்கிட்டு வந்ததுக்கு. உன்னை மாதிரி அம்மா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னடி புதுசாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன்? இல்லைம்மா, இவ்வளோ நாளாக படிப்பு வேலைன்னு இருந்துட்டேன். உன்னைய பற்றிலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமைஞ்சதே இல்லை. ஆனால் இப்போதாம்மா புரியுது. உன்னைய பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அம்மானா எப்படி இருக்கணும்னு ஒன்றை பார்த்து தாம்மா எல்லாரும் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அடியே சத்தியா, என்னடியாச்சு உனக்கு? வெளியில் எதுவும் போயிட்டு வந்ததுனால நட்டு எதுவும் கலண்டுருச்சோ? அது என்ன, எப்போவுமே என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். சரிம்மா, நைட்டு சாப்பாடு சாப்பிட வரியா? சாப்பிட வரேம்மா, வா, நான் உனக்கு ஊட்டி விட்றேன். ஏம்மா என்ன டீ? அது எப்படி? அவள் லைட்டாக கண் கலங்கினா மட்டும் அவளுக்கு மட்டும் ஊட்டி விட்றேங்கிற? ஒழுங்கு மரியாதையை எனக்கும் ஊட்டி விட்றேன். சபா, எதுலடா போட்டி போடுறதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பா போல. சரி வா, 2 பேத்துக்கும் ஊட்டி விட்றேன். ஆனால் உருண்டை எனக்கு தாம்மா, அவளுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது பார்த்துக்க. சரிடி, வாடி. நீ எல்லாத்தையும் எடுத்து வைம்மா, நான் அக்காவை கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா. இப்போ எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி, எனக்கும் எல்லா விவரமும் தெரியும். அப்பா பேசுனதெல்லாம் அம்மா என்கிட்ட சொல்லிடுச்சு. நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், வா. சரிடி. சாரி சத்யா, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடி. என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. அதை நான் எப்போவோ உணர்ந்துட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா சொல்கிறாரு, அந்த பேச்சை நான் கேட்டு தானே ஆகணும். எனக்காக நீ இவ்வளோ தூரம் காத்திருக்கிறதே நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன்டி. உன்னை மாதிரி பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் என்னோட துரதிருஷ்டம் உன் கூட வாழ முடியாமல் போயிடுச்சு. நான் தான் இந்த மாதிரி இருக்கேன்னா நீயாவது நல்லபடியாக சந்தோஷமா இரு. என்னால் எங்கள் அப்பா விட்டுட்டு வர முடியாது. எங்கள் அப்பாவுக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நாள் வரைக்கும் அவர் சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணுறேன். ஒரு விஷயத்தை தவிர, அந்த கீதாவை கொலை பண்ணணுன்ற முடிவெடுத்ததை தவிர எல்லா விஷயமும் எங்கள் அப்பா சொல்லி தான் நான் பண்ணுறேன். கீதா குடும்பத்து மேலே அப்படி என்ன கோவம்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா ஆனால் அடிக்கடி சொல்லுவார், எங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணமே கீதாவோட அம்மா தான்னு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது. எங்கள் அப்பா பேச்சு கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். இவரே இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கும் அவங்க மேலே கோவம் தான் வருதே தவிர என்ன கோவம் ஏது கோவம்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடி. என்னை அறியாமையே நானே உன்னை லவ் பண்ணேன். நானே எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டேன். உன்னோட சிரிப்பு, உன்னோட நல்ல குணம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் தான் சத்தியா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. உன் கூட சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கணும்னு நிறையா வாட்டி நான் நினச்சி பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் இப்படியே கனவாகவே போயிடும் போல இருக்கு. எங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியல. சாரிடி சத்யா, ஐ எம் ரியலி சாரி. டேய் ஆதி, ஆதி என்ன யோசிச்சுட்டு இருக்காமே? டேய் ஆதி, அப்பா, உன்னைய பார்க்க கீதா வந்திருக்கா. என்னது? உன்னைய பார்க்கறதுக்கு கீதா வீடு தேடி வந்திருக்காடா.
கீதா வந்திருக்காளா? ஆமா, எதுக்கு? அது என்னன்னு எனக்கு தெரியல. அவ உன்னைய தேடி தான் வந்திருக்கா. ஓ, இதுதான் ஆதியோட வீடா? ம் ஆமாம். ஏன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல, ஆதி சம்பளம் வாங்குறது கம்மி தான், இவ்வளோ வசதி வாய்ப்போட இருக்கானே, அதான் எப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. மக்கு மக்கு, இதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஐயோ, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சரி, அதை விடுங்க. இப்போ நீங்கள் லெட்டர் எடுத்துட்டீங்கன்னா எப்படி வெளியில் வருவீங்க? ஏதாவது சிக்னல் சொன்னால் தானே நானும் வெளியில் வர முடியும். இங்க பாரு, லெட்டர் எடுத்துட்டு நான் எஸ்கேப் ஆயிடுறேன். நீங்கள் எஸ்கேப் ஆகிறது எனக்கு எப்படி தெரியும்? அதான்டி, பொறுமையா கேளுடி. சரி சொல்லுங்க. லெட்டர் எடுத்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பாட்டு பாடுவேன். இங்கே என்ன சூப்பர் சிங்கராக நடத்துகிறாங்க? அடியே கேளுடி. எல்லாரும் சிக்னல் தான் கொடுப்பாங்க. நீங்கள் தான் வித்தியாசமாக யோசிக்கிறீங்க. சிக்னல் கொடுத்தா ஆதி மாதிரி கேரக்டருக்கெல்லாம் புரிஞ்சிடும். அதுக்காக தான் மக்கு நான் பாட்டு பாடுறேன்னு சொன்னேன். பாட்டு கேட்குற மாதிரி இருக்குமா? ம், பாடுறீங்க கேட்குறியா? ஐயோ, வேணாம் வேணாம். நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னா பாட்டு பாடுவேன், சரியா? அதுக்கப்புறம் நீயும் நேக்கா வெளியில வந்துரு. இந்த தெரு முன்னாடி ஒரு மளிகை கடை இருக்குல்ல, ஆமாம். அங்க போய் நான் படுக்க ஏதாவது வாங்குற மாதிரி நின்னுடுறேன், நீயும் வந்துரு. ம் சரி. ஆதி, அச்சச்சோ, அவங்க வந்துட்டாங்க போல. சரிடி, நான் உள்ளார போய் பார்த்து செக் பண்றேன். எங்க அங்கிட்ட அவங்க அப்பா ரூமு? மெயின் அக்யூஸ்டே அவங்க அப்பா தான். அவங்க அப்பா ரூமை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். சரி, என்ன பாட்டுன்னு சொல்லாமே போறீங்க? ம், சுக்குமல்லி காப்பி. உங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பு. என்னடி? இந்த டைம்ல எனக்கு எதுக்கு சுக்குமல்லி காப்பி? அடியே மக்கு, சுக்குமல்லி காப்பி போடுறதுக்காக இல்ல, பின்ன? சுக்குமல்லி காப்பி பாட்டு. கடவுளே, எதுல பாட்டு கண்டுபிடிக்கணும்னு ஒரு அர்த்தம் இல்ல. வாடா, கீதா இங்கதான் நிக்கிறா. ஆத்தி, அவங்க வந்துட்டாங்க போல. நீங்க முதல்ல உள்ள இருப்போங்க. அடியே ஞாபகம் வச்சுக்க, சுக்குமல்லி காப்பி, சரியா? அந்த வரியில தான் பாடுவேன். எடுத்துட்டேன்னா நான் பாடி வெளியில போயிருவேன், நீயும் நேக்கா வெளியில வந்துரு. ஐயோ சரி, போங்க. கீதா, அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. இததானே வந்தோடனே கேட்ட, திரும்பியும் கேக்குற? ஓ, கேட்டுட்டேனோ? ஆமாம்மா, உட்காரு. ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? இல்ல அங்கிள், உங்க முன்னாடி உட்காரக்கூடாது இல்லையா? அதான் நிக்கிறேன். ஆமா, அங்க எதையோ பார்த்து பயந்துட்டு இருந்தியே, என்னது? எங்க? அப்பா ரூமையே பார்த்து பயந்துட்டே இருந்தியே, என்னதுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, சும்மா பூனை போச்சு, அதான் இருட்டில் பார்க்கவும் பயமாயிடுச்சு. பாவி பாவி, என்னைய பூனைங்கிறா. ஓ, பூனையா? ஆமாம் சார். உட்காருமா. இருக்கட்டும் சார். சரிம்மா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். டீயா? அச்சோ, அங்கிள் ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் கிச்சனு. இப்போ மட்டும் விட்டோம், கண்டிப்பாக முரளியை கண்டுபிடிச்சிருவாரு. இதா எதையாவது சொல்லி சமாளிடி. அங்கிள், என்னம்மா? உங்களை பார்த்தும் சாரை பார்த்தும் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சரிம்மா, இருமா. வந்தவங்களுக்கு டீ கொடுக்கணும்ல, டீயை போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அங்கிள், நீங்கள் இருக்கும்போது நான் டீ போடலாமா? என்ன? ஏத்தா வளரி தொலையாதடி, அந்த முட்டை கண்ணை கண்டுபிடிச்சிருவாண்டி. அதாவது நான் இருக்கும்போது நீங்கள் போய் டீ போடலாமா? என்னம்மா சொல்ல வர? இல்லை அங்கிள், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரமாட்டீங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுப்பேன்ல, அப்போ எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுவீங்கல்ல. அதனால அதனால இங்கே நான் வந்திருக்கேன். நீங்கள் போடுறதுக்கு பதிலாக நானே போய் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? உனக்கு டீ தூள் காப்பி தூள் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாதுமா. நீ இரு, நானே போய் போடுறேன். ஐயோ, கேட்க மாட்டார் போலயே. அங்கிள். சொல்லுமா. அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? நீங்கள் சாரை எவ்வளோ பொறுப்பாக வளர்த்துருக்கீங்க. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க. உங்க அம்மாவா? என்ன சொன்னா? என்ன அங்கிள்? இல்லம்மா, என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். இல்லை, இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அவங்க அப்பா அம்மா நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கிள். ஓ அப்படியாம்மா, சரிம்மா, நீங்க இருங்க. அங்கிள், நீங்களும் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, அதனால நீங்களும் எங்கள் கூடவே இருங்களேன். டேடி, என்னடா? அவ என் கூட தனியா பேசுறதுக்கு பயப்படுறாப்பல, அதனால நீங்களும் இங்கே இருங்க. இல்லடா, வந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்காம. அவ தான் சொல்றால, நீங்களும் இருங்க. சரிடா. நீ சொல்லு, ஆ, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த, அதுவும் இந்த அர்த்த ராத்திரியில? எங்கே கேட்குறான், நடு ராத்திரியில் தான் வருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். கீதா, ஆமாம் சார், நாளைக்கு நல்ல நாள் பார்த்தீங்களா, அதனால தான் நாளைக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஏமா, இதுக்காம இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க? இல்லை அங்கிள், என்ன கோர்ஸ் படிக்கலான்னு சார்கிட்ட கேட்கலாம்னு தான் வந்தேன். நாளைக்கு காலையில தான் சார் உன் வீட்டுக்கு வருவானே, அப்பவே கேட்டிருக்கலாம்ல. அப்போ கேட்டுக்கலாம் தான், ஆனால் லெட்டர் எடுக்க முடியாதே.
கேட்டிருக்கலாம் தான் சார். எனக்கு என்னமோ இப்போவே கேட்கணும்னு தோணுச்சு. அதனால தான் அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி வந்துட்டேன். பரவாயில்ல. ஏன் கீதா, இதை பேசுறதுக்கு தான் அங்கே இருந்து வேக வேகமாக நடந்து வந்தியோ? ஆமாம் சார். அப்படியே அங்கிளையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். சரிம்மா. ஐயோ, இவன் பாட்டும் பண்ண மாட்டேங்கிறான், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். எடுத்துட்டானா இல்லையா? ஆமாம் சார். என்ன கோர்ஸ் படிக்கட்டும்? உனக்கு என்ன விருப்பம் அதே நீ படி. அதுவும் கரெக்டு தான். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல, இந்த கோர்ஸ் படித்தா டாப்பாக வந்துடலாம், இந்த கோர்ஸ் படித்தாலும் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அதனால தான் சார் உங்ககிட்ட கேட்குறேன். கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் வேறு எந்த லாங்குவேஜ் படித்தா சீக்கிரமாக கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். சூப்பர்மா. இப்போவே நல்லா படித்து ட்ரெயின் ஆக போகிறேன். ஆமாம் அங்கிள். எதுக்கு உங்களுக்குலாம் சிரமம்? அதனால தான். பாத்தியாடா பொண்ணா இருந்துட்டு எப்படி யோசிக்கிறான்னு. அங்கிள், எல்லாம் சார் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டது. ரொம்ப தேங்க்ஸ்மா என் பையனை புகழ்ந்து பேசுனதுக்கு. சொல்லுங்கள் சார், என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணட்டும்? என்னது இது மனுஷன் குடி போதையிலே இருப்பான் போல. ச்சே. ரூமுக்குள்ளாரியே வர முடியல, ஒரே போன நாத்த அடிக்குது. இந்த மனுஷன் எப்படிதான் இந்த ரூம்ல இருக்கானோ தெரியல. இதுல போய் எங்க போய் நான் லெட்டர் தேடுறது? ஒரே ஃபாரின் சரக்காக தான் இருக்கு. இந்த ஆளுக்கு மட்டும் எப்படி இம்புட்டு காசு வருது? சம்திங் ராங். அது என்ன பேக்கு? ஒருவேளை அதுல எதுவும் வச்சிருக்கானோ? ஆத்தி, எவ்வளோக்குள்ள லெட்ரு? எல்லா லெட்டரையும் எடுத்து இதில் தான் வச்சிருக்கான். இது என்ன டைரி? ஃபோட்டோ ஆல்பம்லாம் இருக்கு. அங்கிள், ரூமுக்குலாம் போகாதீங்க, எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம். அந்த ஆளு ரூமுக்கு தான் வரான் போல. அதான் கீதா சத்தமா பேசுறா. இப்போதைக்கு இதெல்லாம் ஆராயாம அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிட வேண்டியதா. அச்சோ, எடுத்துட்டானா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல. எவ்வளவு நேரம் தான் இவங்க கிட்ட நான் கடலையே போட்டுக்கிட்டு இருக்கிறது. ரொம்ப நேரமா இங்க இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கடவுளே. பேசாம அவன் சொன்ன மாதிரி நம்ம வராமலையாவது இருந்திருக்கலாம். பாட்டு வேற பாடுறேன்னு சொன்னாரு. என்ன ஆரம்பிக்க காணா பாரு. ரூம்ல போய் தேட போனாரா இல்ல ரூமையே செய்ய போனாரா? ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு. சுக்கும் மல்லி காப்பி போடட்டா ட்வை. அப்பா, பாட்டு பாடிட்டான். வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு போல. நம்மளும் சீக்கிரமா வெளியில போயிருவோம். போட்டா மட்டும் நீ மட்டும் குடிச்சிருவியா ட்வை? கடவுளே, இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு வந்து சொல்லிட்டு போயிருக்கான் பாரு. மவனே, உனக்கு வெளியில வந்து இருக்குடா. என்னம்மா? ஒன்றும் இல்லை அங்கிள். சார், நான் நீங்க சொன்ன கோர்ஸே படிக்கிறேன். சரி கீதா, நான் சொன்ன சென்டர்லயே படிக்கிறியா? சரிங்க சார். அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். சுக்கும் மல்லி காப்பி போடட்டா ட்வை. இவன் வேற பாட்டு பாடி உயிர் எடுக்கிறான். ஏமா, நான் போடுற காப்பியை தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். வெளியில ஒருத்தன் அழகா பாடி சுக்குமல்லி காப்பிலாம் விற்கிறான். அது வேணா உனக்கு வாங்கி தட்டுமா? வேணா அங்கிள், பாட்டு பாடுறதே அவன் தான். இந்த அங்கிள் சுக்குமல்லி காப்பி வருதுன்னு நினைச்சுக்கிட்டாரு போல. நல்லா இருக்குமா? குடிச்சு வேணா பாரு. இல்ல அங்கிள், நான் கிளம்புறேன். டைம் வேற ஆகிட்டே இருக்கு. கீதா, நைட்டு நீ தனியாவா போற? இல்ல, இந்த 2 தெருவு தாண்டி தானே, நான் போய்க்குவேன். இல்ல கீதா, இரு, நைட் ஆயிடுச்சுல, நானே கொண்டு வந்து விடுறேன். இல்ல சார், பரவாயில்ல, நான் ஒன்றும் தனியாலாம் வரல. பின்ன என் ஃப்ரெண்டு கீர்த்தனா கூட தான் வந்தேன். அப்படியா? கீர்த்தனா எங்க? இங்க 2 வீடு தள்ளி அவங்க பெரியம்மா வீடு இருக்கு, அங்கதான் இருக்கா. இப்ப நான் போய் அவளை கூப்பிட்டுட்டு நானும் வீட்டுக்கு போயிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்கிறேன் சார். சுக்கும் மல்லி காப்பி போடட்டா ட்வை. கடவுளே, அவன் வாயை கொஞ்சம் மூட சொல்லுங்களேன். சரிங்க அங்கிள், வரேன் சார். டேய் ஆதி. என்ன டாடி? எனக்கு என்னமோ இவன் மேல ஒரே சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி அவ வந்திருக்கா, ஆனா இந்த மாதிரிலாம் அவ பேசினதே இல்லையே. அதை வச்சுதான் நான் சொல்றேன். அவ ஏதாவது கேஷுவலா வந்திருப்பா. எனக்கு என்னமோ தப்பா படுதுடா. எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாவே யோசிச்சுக்கிட்டு. விடுங்க டாடி, நாளைக்கு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். நைட் ஆயிடுச்சு, போய் படுங்க. டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடா? டாடி, எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, நான் போய் பேசாம படுக்கிறேனே. டேய் டேய், இவன் ஒருத்தன் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டான். என்ன நினைப்புல இருப்பானோ தெரியல. ச்சே.
என்னம்மா என் பாட்டு சுக்குமல்லி பாட்டு நல்லா இருந்துச்சா? வந்தேன்னு வையி, அந்த வாயில எதை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது. ஏண்டி? இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு வெளியில சொல்லிடாத. ஆமா, இந்த பாட்டை யார் எழுதுனது? வேற யாரு? நான் தான். ஏண்டி நல்லா இல்லையா? ம், ரொம்ப கேவலமா இருக்கு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எனக்கு ஒரு வாசனையும் வேண்டாம். போன காரியம் என்ன ஆச்சு? இங்க வந்து உட்காந்துட்டு ஹாயா சுக்குமல்லி காப்பி குடிச்சிட்டு இருக்கீங்க. அடியே, நான் பாட்டு பாடினாலே சக்சஸ் தானே அர்த்தம். அப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எங்க காணோம்? இங்க பாரு. டொன்டடைன். என்ன, ஊருக்கு எதுவும் போறீங்களா? எந்த ஊருக்கு போறீங்க? அடியே, உங்க அப்பா போட்ட லெட்ரு அப்புறம் லொட்டு லொஸ்கி எல்லாம் இதுக்குள்ளார தான் இருக்கு. என்ன, ஒரு பேக் நிறைய இருக்கா? ஆமாண்டி, உள்ளார நிறைய டைரி இருக்கு, போட்டோஸ்லாம் இருந்துச்சு. அதான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். யோ, அந்த ஆளு பேக காணான்னு கேட்டா என்ன பண்றது? அதுக்கெல்லாம் பக்காவா பிளான் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். என்ன வச்சுட்டு வந்திருக்கேன்? பேக் இருந்த இடமே தெரியாத மாதிரி சோபாவெல்லாம் நவுத்தி ஊத்தி போட்டு வச்சிருக்கேன். மரமண்ட சோபாவை நோத்துனா தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. நீ ஒன்றும் எடுக்கலல்ல? ஆமா, நான் எடுக்கல. அப்புறம் வேற யாரும் எடுத்திருப்பா அப்படின்னு யோசிக்கட்டும். நான் வந்ததை அவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்க. மறந்து போய் எங்கேயாவது வச்சதா தான் நினைப்போறோம். அதனால யூ டோன்ட் வரி, ஓகே? ஏதோ சொல்றீங்க. ஆமா, நிறைய லெட்டரா இருக்கு. அஃப்கோர்ஸ் யா. அதை எப்படி நான் எடுத்துட்டு வர்றது? வரும்போதே பேகை தூக்கிட்டு வந்திருக்கணும் நம்ம. ஆமால, அதை யோசிக்காம விட்டுட்டோம். பரவாயில்ல, இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்ப்போம். என்ன, உங்க வீட்ல எல்லாம் உங்க அம்மாவும் அப்பாவும் தேடவே மாட்டாங்களா? தேடுவாங்களே. அப்புறம் இந்த அர்த்த ராத்திரியில ஏன் கூட சுத்திட்டு இருக்கீங்க? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியுமா கீதா? ஐயே, ரொம்ப வலியாதீங்க. அடியே, நான் உண்மையை தாண்டி சொல்றேன். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வீட்டுக்கு கிளம்புற வழியை பார்ப்போம். அம்மாவும் வேற தேடிட்டே இருப்பாங்க. ஆமால, பாவம் எங்க அத்தை உன்னைய தேடிக்கிட்டே இருப்பாங்க. நான் கொண்டு போய் உன்னைய பக்காவா ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். சபா, அதுக்கு முன்னாடி இந்த சுக்குமல்லி காப்பியை குடிச்சிட்டு வந்துட்டுமா? சரி, சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க. ம். கீதா, இப்ப என்ன? நான் அந்த பாட்டை முழுசா பாடுறேனே, ஒரே ஒரு வாட்டி கேளுவேன். சப்பா, எனக்கு ஒரு லைனுக்கே காது அடைக்குது. இதுல நீங்க முழுசா வேற பாட போறீங்களா? வேணா சாமி, ஆளை விட்டுருங்க. ஏய் ப்ளீஸ் டி, உனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், எனக்காக இதை கூட கேட்க மாட்டியா? கடவுளே, சரி பாடி தொலைங்க. ம், சரி. ஓ, வெயிட். என்னடி? உங்ககிட்ட ஏதாவது பஞ்சு பட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அச்சச்சோ, இல்லையே. இல்லையா? ஆமா, எதுக்கு கேட்குற? ம், நீங்க பாடுறத கேட்காம இருக்கிறதுக்கு, காதுல வச்சு அடைக்கிறதுக்கு. என் பாட்டை இந்த மாதிரி கேவலப்படுத்துறீல? நான் பாடுவேன், நீ ஃபுல்லா கேட்டு தான் ஆகணும். அச்சச்சோ. சுக்குமல்லி காப்பி போடட்டா ட்வை, போடட்டா ட்வை, நீ போட்டா மட்டும் நீ மட்டும் குடிச்சிருவியா? ட்வை. கரெக்ட் பீட். சுக்குமல்லி காப்பி போடட்டா ட்வை, போடட்டா ட்வை, போட்டா மட்டும் நீ மட்டும் குடிச்சிருவியா? ட்வை. கடவுளே. நீ குடிச்சீனா நான் போட்டா போட்டி போட்டு வந்து குடிப்பேனே ட்வை, குடிப்பேனே ட்வை. எப்படி இருந்துச்சு என்னோட பாட்டு? அப்பா சாமி, இதை கேட்டு ஆடியன்ஸ் தான் சொல்லணும் நல்லா இருந்துச்சா இல்லை கேவலமா இருந்துச்சான்னு. எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அதான் சொல்லிட்டேனே, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நானே என் கைப்பட எழுதுனது தெரியுமா? இப்படி யாராவது ஒரு பாட்டு பாடியிருக்காங்களா? ஆமா, இந்த மாதிரி பாட்டுலாம் நீ ஒரு ஆள் மட்டும்தான் பாட முடியும். என்னடி? அப்பா சாமி, வீட்டுக்கு கிளம்பலாம், வரியா? சரி போலாம். ஆமா, சொல்லுமா ஜீவா, இந்த சுடிதார் எனக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா. நான் இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்ததே இல்லை. அவர்கிட்ட காமிச்சா பிடிக்கும்ல? ராஜாவுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நிஜமாலுமே நல்லா இருக்குல்லம்மா. அவருக்கு பிடிக்குதுன்னா கண்டிப்பாக நான் சுடிதாரும் போட்டுக்குவேம்மா. நீ அவரையே கேட்டுக்கம்மா. ராஜா தம்பி தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஜீவா, பாத்தியா, அவர் தான். ஜீவா, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேம்மா. என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க?
யார் அது நம்ம வீட்டில் புதுசா ஒரு பொண்ணு வந்து நிக்குதேன்னு பார்த்தேன். அதுவும் என் பெட்ரூம்ல. என்ன என்னை கலாய்க்கிறீங்களா? ஆமா, என்னது இது? இது சுடிதார். அம்மா, ராஜா, எனக்கு இந்த சுடிதார் நல்லா இருக்கா? ம், சுடிதார்லாம் போட்டு ஆளே வேற மாதிரி ஆயிட்ட. இல்லை, சும்மா சுடிதார் போட்டு பார்க்கணுன்னு ஆசை. அதான் ஒன்று எடுத்து தச்சு பார்த்தேன். நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்க பாரு ஜீவா, எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உனக்கு பிடிச்சிருந்தா நீ போட்டுக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நிஜமா இதில் நான் நல்லா இருக்கேனா? உண்மையாலுமே அழகா இருக்கடி. இது என்ன கேள்வி? இல்லை, நீங்கள் போட வேணான்னு சொல்லியிருக்கீங்களோன்னு நினச்சேன். நீ எது போட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்படிதான். ஆமா, என்ன நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே, ஆஹா. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. டேய், என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் வேண்டாம். குட்டி குட்டி கிடக்கு. ரொம்ப தான். அம்மா கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு இங்கே தானே வரணும், அப்போ பாத்துக்கிறேன். இதே மாதிரி நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஜீவா. நீ தான் என்னோட மாமா பொண்ணுன்னு தெரியாமே நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப நீ என்னோட மாமா பொண்ணு. நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. நான் வெளிநாடுலாம் போயிட்டு எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சேன். கடைசியில என் மாமா பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதுவும் எங்க 2 பேத்துக்கும் தெரியாமையே. நீ என்னோட சொந்தம்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீயும் எங்க கூடயே வளர்ந்துருந்தீன்னா உன்னை நான் இன்னும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணியிருப்பேன். எப்பயும் ஒன்றும் கெட்டு போல, உன்னைய கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் எப்படியாவது. முதல்ல எங்க அம்மாவை தான் கன்வின்ஸ் பண்ணணும். மாமா மேலேயும் அத்தை மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். அதை பண்ணிட்டா போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா திரும்பி வாழலாம். அந்த நாள் எப்போ வரும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஜீவா.